ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆறு அடிக்கடி ஸ்டேபிள் இல்லாம இருந்தா பின்னாடி அவளுக்கு ஹார்ட் கேர் பண்ணி பாத்துக்கிட்டா ஆரம்பத்திலே இதெல்லாம் சரி பண்ணிடலாம். நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, மனசை விட்டு பேச சொல்லுங்க. டாக்டர் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, அது முடிஞ்சதும் மீனா என்னடி இது? என்ன மீனா சொல்ற? சீதாக்கு அமைய போற ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ முடியலன்னு நினைக்கிறப்ப யாராலமா தாங்கிக்க முடியும்? நான் அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. அவரும் புரிஞ்சுக்காம இருக்காரு, நீதான் அவர்கிட்ட தைரியமா எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு நீ அவருக்கு அந்த ஒரு மரியாதை தான். மரியாதைலாம் ஒரு பக்கம் இருக்கட் பாரு. சீதாவை அருணுக்கே கல்யாணம் பண்ணி பேச முடியும். அருண் நல்லவர் இல்ல, நம்ம ஆத்த வரைக்கும் அந்த பையன் நல்லவரா தான் இருக்காரு. ஆனா அபிப்பிராயம் வந்துருச்சு. இப்ப போய் மாப்பிள்ள கிட்ட அவரு வார்த்தையை மீறி ஏதாவது பண்ண பயப்படுற? என்ன அவர் பாதியிலே விட்டுட்டு போயிடுவாரா? வச்சிருக்காருமா. அவர் கோவப்பட்டாலும் என்னைக்குமே எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியுமா. அவரு ரொம்ப நல்லதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன ஒன்னும் பண்ண மாட்டாரு. பண்ணிருக்காரு. அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள இவ்ளோ பிரச்சனை. அக்கா அருணை புடிச்சிருக்கு, அவர் கிடைக்கலங்கிற கவலையில அவனு. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? நீ போட்டல்ல, அதனாலதாம்மா சொல்றேன், நீ அவர்கிட்ட பேசி பாரு. அதுக்கு முதல்ல இந்த கஞ்சியை குடிச்சிட்டு ரீகோட் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. நானே 1-2 உன்னால பேச முடியாதுன்னு சொல்றேன், அதானே? குடிப்ப சொன்னா கேளு. அப்புறம் நீ மனோஜுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அதை எடுத்து குடி இதை எடுத்து குடின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஆண்டி, எனக்கு உண்மையா புரியுது. எப்படி பேச முடியும்? வரவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்னடி அவன் சொன்னான்னு ஓ மனசுல? டேய், நீ அப்படிதான் சொன்னியா? அவன் எதுக்குடா வரணும் உன் கூட? கடைக்கே போக வேண்டாம், வாய் சரியாகிற வரைக்கும் வீட்லயே பரதம் ஆடாதரா. என்ன சொல்ற நீ? ஆண்டி, கடைக்கு இவ மட்டும் போகட்டும், அங்க போய் எல்லா இல்ல ஆண்டி, நாங்க 2 பேருமே போகணுமா? என்னடா அப்படிதான் சொன்னியா? எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போகாத. அவ மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காத, அங்க வேலை செய்யறவங்கள ஒருத்தி மாதிரி தான் நீ. அங்கிள் கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டு தான் ஆண்டி இருக்கேன். ஏன் அவர் கேட்டு வா. ஏய், நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. என்ன கொஞ்சமாச்சும் எனக்காக உங்க அம்மா கிட்ட நீ பேசுறியா? புரியல, புரிஞ்ச மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி பேச வீட்டுக்கு வந்துட்டா. ஏன் என்னாச்சு அவளுக்கு? வீணாதான் அவ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தா. அதுக்கு ஒரு கேள்வியாமா? என்கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லவா? அதான் நானும் எதுவும் சொல்லல. இல்ல மாமா, இன்னும் அவர் சம்மதம். அவன் வரட்டு பேசிக்கிறேன். நீ சாப்பிட்டியா? அவர் வந்ததுக்கு பார்த்தா தெரியலையா? சாப்பிட்ருக்கலாம். ஆனா உன்னை வெறுப்பேற்றணும்ல. நீ ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன வெறுப்பேற்றினல? நான் என்னங்க உன்னை கூட்டிட்டு போனா அந்த போலீஸ்கார முன்னாடி சத்தம் போட நல்லா முன்னாடி சொல்றேன். என்னதான் சொன்னேன், நீங்க தான் கோச்சிட்டு போயிட்டீங்க. நேரடியா பரவாயில்ல, தூக்கி வச்சு கொண்டாடும். நான் இப்ப யாரு உங்களை கெட்டவன்னு சொன்னா? நல்லவங்களோ கெட்டவங்களோ கிடையாதுங்க. எல்லாம் சூழ்நிலை தான் முடிவு. மொத்தத்துல நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இங்க பாருங்க, நீங்க அங்க இருந்து போல இருக்குதே. எல்லாமே உங்களுக்கு தப்பா மட்டும் தான் தெரியுது. இல்ல சாப்பிடுங்க. பேச்ச ஆரம்பிச்சது நீதான். சாப்பிட்டா தெரியலையா? பிரியாணி பிரியாணி ஆயுது காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறீங்களா? வீட்டுல முருங்கைக்காய் கத்திரிக்காய் உங்களுக்கு அதை சாப்பிட கொடுத்து வைக்கல. பரிமாறம் அது கஸ்டமர் மதிப்பான். இங்க புருஷன்ற மரியாதை கூட இல்ல. கமலா இல்ல, நீங்க தான் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. வந்திருக்கா, அவருக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க. உன் தங்கச்சி நல்லா இருக்கணும், ஆயுசுக்கும் புருஷன் கூட வாழ போற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசிக்க மாட்டேன். அவன் கிடையாது சொன்னா ஏன் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது? ஏங்க போறா, எது நடந்தாலும் அது அவளோட. சும்மா இருக்க முடியாது.
நீச்சல் தெரிஞ்சா விடணுங்க அது நல்ல வாழ்க்கை இருந்துச்சுன்னா விடலாம். அப்படிங்களா? சொல்லி நான் அவர்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிறேன். மாமா கூப்பிடுறேன். என் அப்பாவுக்கு தெரியும் நான் சொல்றதுல இருக்க நியாயம் என்னன்னு. பா சாப்பிட்டேன்பா. பிரியாணியா? மீனா செய்யவே இல்லையா? மாத்திர பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன், நீ வாப்பா வந்து உட்கார். வயசு பசங்க காதல் வரத்தான் செய்யும். வீட்டுக்கு வந்தப்பா கேட்டியா? கட்டி வைக்க சொல்றாரு. அதான் அனுபவம். இதுதான்ப்பா சொல்றா. பா, சீதா லவ் பண்றவன் நல்லவன் கிடையாது. என்கிட்ட கூட நாள்ப்பா சீதாவை நல்லா வச்சு பாத்துக்க மாட்டான். அதான்ப்பா இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனையும். போட்டானா? ஆகாது மாமா, அவர் டிராபிக் போலீஸ், இவர் கார் ஓட்டுறவரு. ஆம்பா, நான் அதுக்காக சொல்ல அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கூடான்னு. பா, அன்னைக்கு என் கார்ல பிரேக் பிடி அவனுக்கு அங்க இருந்த போலீஸ்கார ஒருத்தர் தான் உண்மையை சொன்னாரு. வேற என் பிரேக் பிடிக்காத காரை ஓட்டிட்டு போய் பாவம் அவருக்கு வேற அடிபட்டுருச்சு. கோவத்துல ஒருத்தர் நியாயம் இல்லாம நடந்து. அது எனக்கு எப்ப தெரியுமா பார்த்தா, அவருக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட கூட்டு போலாம் வாங்கன்னு கூட்டு போனப்பா. சார், அன்னைக்கு மட்டும் நீங்க உண்மையை சொல்லாம தேங்க்ஸ் சார். இந்த அளவு கூட பிரச்சனை வளர விட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ண யோசிச்சேன். அந்த ஆள் ஏன் சார் இப்படி இருக்காரு? அந்த ஆள் அப்படிதான் இருந்தாலும் அப்புறம் தைரியமா சொன்னீங்களே சார். அது காரணம் ஒய்ஃப் தான்பா. பொம்பளை பிள்ளை கண்ணீர் நமக்கு சாபத்து தான் சார். அந்த அருண்? ஆமாம்பா, அருண் தானே? அப்படியா சார்? ஆமாம்பா, சரியா செய்யல. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதை அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணார் சார்? போன்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த உயரதிகாரிட்ட போட்டு கொடுத்துட்டான். பாடி, ஏன் சார் அப்படி இல்லாம பண்ணிருக்காரு? எப்படி பண்ணிருக்கான்னா நீங்கெல்லாம் ஏமாத்துறோம். அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் சார்? ஆமாம்பா, இவனை எல்லாம் இதுல பிரேக் பிடிக்காம இருக்குன்னு தெரிஞ்சும் அதை மறைக்க சொன்ன இடத்துல ஒரு மனுஷனுக்கு போய் பழி வாங்குற புத்தி எல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு நிறைய எப்படி நமக்கு தெரியும்? பாத்தியாப்பா இவ எப்படி பேசுறான்னு? ஒரு தடவை எனக்கு மண்டபம் ஆர்டர் வந்தப்போ டெபாசிட் பணம் கட்டணும்னு சொன்னேன்ல, கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடனா வாங்கினேன்னு சொன்னேன்ல மாமா, அருண் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கா.